பொறுமைக்கு பரிசு பெற்ற பஞ்சவர்ண கிளி நீதிக்கதை. நீண்ட காலத்திற்கு முன்னர் உலகத்தில் பறவைகள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் ஒரே மாதிரி சாம்பல் நிற வண்ணத்தில் இருந்தன. ஒரு வசந்த காலத்தில் பறவைகளின் அரசன் பறவைகளுக்கு அழைப்பு விடுத்ததை அறிந்து எல்லா பறவைகளும் அரச பறவையின் முன்னால் கூடின. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒலி எழுப்பி மகிழ்ந்தன. சில பறவைகள் சில மீட்டர் வரை பறந்து சென்றன, சில தத்தி தத்தி நடந்தன, சில நொண்டி அடிப்பது போல் நகர்ந்தன. அவைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. அரச பறவை ஓர் இறக்கையை வானத்தை நோக்கி திருப்பியது. வானத்தில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. உடனே எல்லா பறவைகளும் வானத்தில் உள்ள வண்ணங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டன. ஊதா, கருநீலம், பச்சை, மஞ்சள், காவி, சிவப்பு என்று அவைகள் சொல்லி சொல்லி மகிழ்ந்தன. ஓர் அழகான பெரிய வானவில்லை அவர்கள் அதுவரை பார்த்ததே இல்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு நிறத்தை கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்குமோ அதை நீங்கள் வானவில்லில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறியது பறவைகளின் அரசன். அடுத்த வினாடியே ஒவ்வொரு பறவையும் தனக்கு பிடித்தமான நிறத்தை பறிக்க முயன்றன. எனக்கு பச்சை வர்ணமே பிடிக்கும் என்று சொல்லி அது பச்சை நிறத்தை பெற்றுக்கொண்டது. அதை பச்சை கிளி என்று அழைத்தனர். ஒரு குருவி ஓடி வந்தது. அது மஞ்சள் நிறத்தை அணிந்து கொண்டது. அதை எல்லோரும் மஞ்சள் குருவி என்று அழைத்தனர். எல்லோரையும் தள்ளிவிட்டபடி ஒரு குருவி முன்னால் வந்து சிவப்பு நிறத்தை பெற்றுக்கொண்டது. அதை எல்லோரும் செங்குருவி என்று அழைத்தனர். இப்படி எல்லா பறவைகளும் தாங்கள் விரும்பிய நிறத்தை பெற்றுக்கொண்டன. ஆனால் ஒரே ஒரு சின்னஞ்சிறிய குருவி மட்டும் தனக்கு நிறம் கிட்டாமல் நின்று கொண்டிருந்தது. அரச பறவை அந்த குருவியை பார்த்து, நீ ஏன் மற்றவர்களைப் போல் வண்ணம் கேட்கவில்லையே என்று கேட்டது. வரிசையில் எனது முறை வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னது அந்த சின்னஞ்சிறு பறவை. எல்லா நிறங்களும் முடிந்து விட்டதே, என்ன செய்வது என்றது அரச பறவை. அதை கேட்டதும் அந்த சின்னஞ்சிறு பறவை அழுது கொண்டே, நான் எப்போதும் இந்த சாம்பல் நிறத்தில் தான் இருக்க வேண்டுமா என்றது. அரச பறவை சொன்னது, நீ மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து மிகவும் பொறுமையை கடைபிடிக்கின்றாய். இப்படிப்பட்ட நீ சாம்பல் வண்ணத்தில் இருத்தல் கூடாது என்று சொல்லி எல்லா பறவைகளையும் அழைத்தது. ஒவ்வொரு பறவையிடமிருந்து அது கொஞ்சம் வர்ணத்தை எடுத்து அந்த சிறிய பறவைக்கு கொடுத்தது. அதனால் அந்த சின்னஞ்சிறிய பறவை இப்போது மிகவும் அழகாய் காணப்பட்டது. பல வண்ணங்களில் மிகவும் மற்ற பறவைகளை காட்டிலும் அழகாக இருந்தது. அதை பார்த்து மகிழ்ந்த பறவையின் அரசன் அதற்கு பஞ்சவர்ண கிளி என்று பெயர் வைத்தான். நன்றி. இக்கதையின் நீதி, பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைப்பது அனைத்தும் நம்மை வந்து சேரும் என்பது இக்கதையின் நீதியாகும். This video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கஸ்